ராமேஸ்வரம் மீனவர்கள் இன்று முதல் காலவரையற்ற வேலை நிறுத்த போராட்டம். இலங்கை கடற்படையால் சிறைபிடிக்கப்பட்டுள்ள மீனவர்களை விடுவிக்க வலியுறுத்தல். வாக்காளர் பட்டியல் முறைகேடு குறித்து விரிவான விசாரணை நடத்த வலியுறுத்தல். இந்தியா கூட்டணியை சேர்ந்த 300 எம்பிக்கள் ராகுல் காந்தி தலைமையில் இன்று டெல்லியில் பேரணி. திருவண்ணாமலை மாவட்டம் பர்வதமலையில் காட்டாற்று வெள்ளத்தில் சிக்கிய சென்னை பக்தர்கள். தண்ணீரில் அடித்துச் செல்லப்பட்ட 2 பேரை தேடும் பணி தீவிரம். கோவை வழியாக உடுமலை சென்ற முதலமைச்சர் மு.க. ஸ்டாலினுக்கு உற்சாக வரவேற்பு. சாலையின் இருபுறமும் பல கிலோமீட்டர் தொலைவிற்கு நின்று வரவேற்ற பொதுமக்கள். சென்னை கோயம்பேடு காய்கறி சந்தையில் மழை காரணமாக வரத்து குறைவு. முதல் தர தக்காளி கிலோவுக்கு 10 ரூபாய் உயர்ந்து 60 ரூபாய்க்கு விற்பனை. கீழடி ஆய்வறிக்கையை ஒன்றிய அரசு வெளியிட்டால் அது பல ஆய்வுகளுக்கு வழிவகுக்கும். புதிய நாகரிகத்தை உலகிற்கு சொல்ல வேண்டும் என அமர்நாத் ராமகிருஷ்ணா பேச்சு. சென்னையில் முதல் முறையாக ஏசி மின்சார பேருந்துகளின் சேவை இன்று தொடக்கம். 55 ஏசி மின்சார பேருந்துகள் உள்ளிட்ட 135 மின்சார பேருந்துகளின் சேவையை துணை முதலமைச்சர் தொடங்கி வைக்கிறார். கரூர் அருகே அக்னீஸ்வரர் கோயிலில் நாத உற்சவ விழா கோலாகலம். 300க்கும் மேற்பட்ட நாதஸ்வர கலைஞர்கள் பங்கேற்று சிவபெருமானுக்கு இசை அஞ்சலி. சின்னத்திரை நடிகர் சங்கத்தின் தலைவராக வெற்றி அணியின் பரத் தேர்வு. பொதுச் செயலாளர் பதவியையும் அதே அணி கைப்பற்றியதால் பட்டாசு வெடித்து கொண்டாட்டம். நெல்லை எம்பி ராபர்ட் புரூஸ் 4 கேரள எம்பிக்களுடன் சென்ற ஏர் இந்தியா விமானத்தில் திடீர் கோளாறு. 2 மணி நேரம் வானில் வட்டமடித்து சென்னையில் தரையிறங்கியதால் பயணிகள் நிம்மதி. நல்ல சுகாதாரம், கல்வி ஆகியவை தற்போது சாதாரண மக்களுக்கு எட்டாக்கணியாகிவிட்டது. மோடி தலைமையிலான ஒன்றிய பாஜக அரசு மீது RSS தலைவர் மோகன் பகவத் மறைமுக விமர்சனம். உலக புகழ்பெற்ற மைசூர் தசரா விழாவுக்காக யானைகள் ஆயத்தம். அரண்மனை நோக்கி ஊர்வலமாக வந்த யானைகளை கண்டு ரசித்த மக்கள். உத்தரப்பிரதேச மாநிலம் நொய்டாவில் போலி போலீஸ் ஸ்டேஷன் நடத்திய 6 பேர் கைது. தனி இணையதளம் தொடங்கி சர்வதேச அளவில் நன்கொடைகள் பெற்று வந்தது அம்பலம். ஹைதராபாத்தில் கனமழையால் பல்வேறு பகுதிகளில் பெருக்கெடுத்த வெள்ளம். பாதிக்கப்பட்ட பகுதிகளில் தெலுங்கானா முதலமைச்சர் ரேவந்த் ரெட்டி நேரில் ஆய்வு. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.